இப்போ 2 பேர் வந்து they're telling 2 different statements. இவங்க வந்து இருக்குன்னு சொல்றாங்க, இவங்க வந்து இல்லைன்னு சொல்றாங்க. Always every story has 2 sides, கரெக்டா? ஒரு இட்ஸ் ஜஸ்ட் அபவுட் அ கான்ட்ராக்ட். ஒரு ஷூட்டிங்காக ஒருத்தங்க வந்து சூசைட் பண்ணணுமா? ஸோ ஏன்னா நீங்க வந்து அவ்வளோ வீக்கா? ப்ரொடக்ஷன் டீம் வந்து ஏதாவது பண்ணியிருக்காங்க, genuinely there is a breach of contract, இல்ல தப்பா ஏதாவது பண்ணிருக்காங்கன்னா maybe her boyfriend was coordinating with the production team. So அந்த ஸ்டோரி என்னன்னு சொல்ல முடியாது. பட் வெயிட் பண்ணா அவங்களே இன்னும் வீடியோஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க. then we will get an idea what exactly is the issue. ரீசெண்டா வந்து ஜியோ ஸ்டார்ல ரெசார்ட்னு ஒரு வெப் சீரிஸ் போயிட்டு இருக்கு மேம். ஆக்சுவலா ஜியோ ஸ்டார்ல வந்து ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்காது, எல்லா மக்கள் சைட்லயும் வந்து நல்ல வரவேற்பு இருக்கு. அதுல வந்து யார் நடிச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா எருமசாணியில நடிச்ச விஜயகுமார் அவர் நடிச்சிருக்காரு. அது இல்லாம வந்து நிறைய ஆடிஷன்லாம் நடந்தது. அதுல வந்து ஒரு கேரளா ஆக்ட்ரஸ் வந்து அனுகிரான்றவங்க வந்து ஆடிஷன் அட்டென்ட் பண்ணியிருக்காங்க. அந்த வெப் சீரிஸ்லயும் செலக்ட் ஆயிருக்காங்க. ஸோ செலக்ட் ஆயிட்டு அக்ரிமெண்ட்லாம் போட்டிருக்காங்க, 1 இயருக்கு வந்து நீங்க வெப் சீரிஸ்ல நடிக்கணும் அப்படின்னு சொல்லி. ஸோ அதுக்கான பேமெண்ட்லாம் தந்துருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லி அக்ரிமெண்ட்லாம் போட்டிருக்காங்க. இப்ப ரீசெண்டா என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா அனுகிரான்றவங்க வந்து ஒரு இன்ஸ்டாகிராம்ல பதிவு போட்டிருக்காங்க. என்னன்னா, எனக்கு வந்து 7 மாசமா சேலரி தரல, எனக்கு டிராவலிங் எக்ஸ்பென்சஸ் தரல, எனக்கான ரோல் தரல அப்படின்னு சொல்லி ஒரு பதிவு போட்டிருக்காங்க. அதை பத்தி நீங்க என்ன மேம் நினைக்கிறீங்க? இப்போ we have to check the contract தான். இப்போ கான்ட்ராக்ட் சார்ந்த மாதிரி இவங்களுக்கு வந்து அந்த பர்டிகுலர் டேஸ்க்கு மட்டும் நீங்க ஒர்க் பண்ணணும், இந்த பர்டிகுலர் டேஸ்க்கு நீங்க ஒர்க் பண்ற டேஸ்க்கு உங்களுக்கு இவ்வளவு பே. ஸோ அந்த மாதிரி அவங்க ஒர்க் பண்ண டேஸ்க்கு அவங்களுக்கு பேமெண்ட் கிடைச்சிருச்சுன்னா then she cannot question anything. அண்ட் கான்ட்ராக்ட்ல எப்படி இருக்கோ, அந்த கிளாசஸ் எப்படி இருக்கோ அதே மாதிரி இவங்க வந்து இப்போ ப்ரொடக்ஷன் டீமோ ஒர்க் பண்ண டேஸ்க்கு அவங்க வந்து பேமெண்ட் கொடுத்துருக்காங்க அண்ட் அந்த அதர் அலவன்சஸ் எல்லாம் பண்ணிருக்காங்கன்னா then she cannot question it. சப்போஸ் அந்த கான்ட்ராக்ட்ல வந்து there is a breach of contract, அதாவது நீங்க கான்ட்ராக்ட்ல வந்து இவ்வளோ டேஸ்க்கு இவ்வளோ பேமெண்ட் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நீங்க இது பண்ணலன்னா then there is a breach of contract. அப்போதான் நீங்க வந்து கொஸ்டின் பண்ண முடியும் ப்ரொடக்ஷன் டீம்ல. நான் இவ்வளவு நீங்க சொன்ன நாள் நான் ஒர்க் பண்ணிருக்கேன், நீங்க ஏன் பேமெண்ட் பண்ணலன்னு அப்போதான் நீங்க கொஸ்டின் பண்ணணும். when there is a breach of contract தான், இல்லைன்னா கொஸ்டின் பண்ண முடியாது. அவங்க வந்து இது ஒரு நார்மல் விஷயம் மாதிரி தான் இருக்கு ஆக்சுவலா. அதனால வந்து அவங்க அந்த இன்ஸ்டாகிராம் போஸ்ட்லயே வீடியோஸ்லயே வந்து இது ரொம்ப எமோஷனலா இருக்கு, நான் வந்து இதை சூசைட் பண்ணிக்க போறேன் இதனால அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காங்க. அதை பத்தி நீங்க என்ன மேம் நினைக்கிறீங்க? மோஸ்ட்லி இது நிஜமாவே ஒரு பெரிய விஷயத்துக்காக ஒருத்தங்க வந்து நான் சூசைட் பண்ண போறேன்னு சொன்னாங்கன்னா then really there is some validity. ஓகேவா? ஓகே, ஏதோ இவ்வளவு பெருசா ஏதோ நடந்திருக்கு, நிஜமாவே அவங்க he or she wants to commit suicide. பட் ஒரு சின்ன விஷயத்துக்குலாம் ஒருத்தங்க வந்து ஒரு பப்ளிக் ஃபோரம்ல வந்துட்டு நான் சூசைட் பண்ண போறேன், இந்த மாதிரி பண்ண போறேன்னு சொன்னா ஜென்ரல் ஆடியன்ஸும் கேட்கறவங்களே இது வந்து ஒரு அட்டென்ஷனுக்காக தான் இவங்க பண்றாங்க, ஒரு சீன் கிரியேட் பண்றதுக்கு, ஒரு பப்ளிசிட்டிக்காக தான் இந்த மாதிரி பண்றாங்கன்னா தட் இஸ் வாட் எவ்ரிபடி வில். அது வந்து நேச்சுரலா எல்லாரும் அதுதானே நினைப்பாங்க. ஸோ அவங்க வந்து சூசைட் அந்த சூசைட் விஷயம் இதுக்காக ஒரு இட்ஸ் ஜஸ்ட் அபவுட் அ கான்ட்ராக்ட். ஒரு ஷூட்டிங்காக ஒருத்தங்க வந்து சூசைட் பண்ணணுமா? ஸோ ஏன்னா நீங்க வந்து அவ்வளோ வீக்கா ஒரு சின்ன விஷயத்துக்குலாம் சூசைட் பண்றதுக்கு. ஸோ அவங்க எந்த இன்டென்ஷன்ல அது சொன்னாங்கன்னா அது அவங்களுக்கு தான் தெரியும். நிஜமாவே என்ன நடந்திருக்குன்னு அந்த ப்ரொடக்ஷன் டீமுக்கும் அண்ட் இந்த பொண்ணுக்கு மட்டும் தான் தெரியும். கரெக்டா? ஸோ கான்ட்ராக்ட் படி இவங்க வந்து எல்லாம் கரெக்டா பண்ணிருக்காங்கன்னா அப்போ யூ கான்ட் குவெஸ்சன் தி ப்ரொடக்ஷன் டீம். ஸ்டார்டிங் இவங்க வீடியோ போட்டோன்னே என்னாச்சுன்னா எல்லாருமே வந்து சோசியல் மீடியால கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. என்னன்னா இவங்களுக்கு சப்போர்ட்டிவா தான் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி இந்த பையன் விஜயகுமார் பையன் இப்படி பண்றான் பாருங்க அப்படின்னு சொல்லி அவங்க மேல வந்து ஒரு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் ஃபுல்லா போயிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்க வீடியோ போட்டோன்னே தான் தெரிஞ்சது, ஓ இப்ப இங்க பிரச்சனையே இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லி போயிடுச்சு. எதனாலன்னு பாத்தீங்கன்னா இந்த பொண்ணுக்கு வந்து பேரண்ட்ஸ் இல்ல, ஸோ கார்டியன் தான் வளர்க்குறாங்க போல. இவங்க கிட்ட வந்து இந்த சேலரி எல்லாம் கேட்டு ரைஸ் பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா பாய் ஃப்ரெண்டு. அவங்க பாய் ஃப்ரெண்ட் வந்து ரொம்ப அசிங்கமா பேசி ரொம்ப மிரட்டிலாம் வந்து பேசியிருக்காங்க போல விஜயகுமார் அவங்க ஒய்ஃப் கிட்ட. ஸோ அவங்களும் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீ கல்யாணம் பண்ணிட்டு வாடா ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் சொல்ற ஒரு ரோலை மூடிட்டு நடி அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க போல. ஸோ இந்த மாதிரி டாக்லாம் போகுது. ஸோ அந்த பாய் ஃப்ரெண்ட் பேசினது வந்து தப்பு தானே மேம்? பாய் ஃப்ரெண்ட் பேசுறது தப்பா கரெக்டான்னு அது நம்ம நிஜமாவே அது சைடு எடுத்துக்க கூடாது. பிகாஸ் அவங்கள ரெப்ரசென்ட் பண்றதுக்கு யாருமே இல்லைன்னா யாராவது இருக்கணும். கரெக்டா? சப்போஸ் யூ வில் ஹாவ் சில பேர் வந்து மேனேஜர்ஸ் கிட்ட பேசுவாங்க, மேனேஜர் வில் டாக் டு த ப்ரொடக்ஷன் டீம். சில பேருக்கு வந்து அவங்களோட அம்மா வந்து அந்த பர்டிகுலர் ஹீரோயினோட அம்மா வந்து கோஆர்டினேட் பண்ணுவாங்க ப்ரொடக்ஷன் டீமோட. ஸோ மேபி ஹர்
மேபி ஹர் பாய் ஃப்ரெண்ட் வாஸ் கோஆர்டினேட்டிங் வித் ப்ரொடக்ஷன் டீம். ஸோ அந்த ஸ்டோரி என்னன்னு சொல்ல முடியாது. பட் ஏன் பாய் ஃப்ரெண்ட் வந்து ஏன் கேட்கணும்னு அதுவும் நம்ம சொல்ல முடியாது. அவங்க பிஹாஃப்ல யாரோ வந்து கேட்கறாங்க. ஆமா, ஏதாவது ஆச்சுன்னா அவங்க க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் தானே கேட்க முடியும். ஸோ அது வந்து கொஸ்டின் பண்ண முடியாது. இவங்க சைட்ல என்ன சொல்றாங்கன்னா, நிஜமாவே ப்ரொடக்ஷன் டீம் வந்து ஏதாவது பண்ணிருக்காங்க, ஜென்யூன்லி there is a breach of contract, இல்ல தப்பா ஏதாவது பண்ணிருக்காங்கன்னா அப்போ யார் வேணாலும் அந்த பொண்ணு பிஹாஃப்ல வந்து கேட்கலாம். அண்ட் பாய் ஃப்ரெண்ட்னா அகைன் இட் இஸ் a very close relation தானே. ஸோ அஃப்கோர்ஸ் he can come and ask. அனு அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு சேலரியே தரல, டிராவலிங் எக்ஸ்பென்சஸ் தரல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனா விஜயகுமார் அவர் என்ன சொல்றாருன்னா, நான் எல்லாருமே அவங்க நடிச்சதுக்கெல்லாம் அதுக்கான பே எல்லாம் கொடுத்துருக்கேன், ஸோ என்கிட்டயும் ஆதாரம் இருக்கும் ஆதாரம் இருக்கு அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. ஸோ எதனால மேம் இவங்க வந்து இந்த மாதிரி ரைஸ் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலா? இப்போ ரெண்டு பேர் வந்து they're telling two different statements. இவங்க வந்து இருக்குன்னு சொல்றாங்க, இவங்க வந்து இல்லைன்னு சொல்றாங்க. ஸோ அது வந்து அந்த இஷ்யூவை வந்து இப்போ நம்ம வந்து இட்ஸ் டூ ஏர்லி. இது வந்து நம்ம வந்து ஒரு ஆடியன்ஸை உட்காந்து சைடு எடுத்துக்க முடியாது. ஏன்னா நிஜமாவே என்ன நடந்துச்சுன்னு நமக்கு தெரியல. ஒன்னும் கான்ட்ராக்ட் நம்ம கண்ணில் காட்டல கரெக்டா. ஸோ கான்ட்ராக்ட்ல என்ன இருக்குன்னு நமக்கும் தெரியல. ஸோ சைட்ஸ் எடுத்துக்க வேண்டாம். we will see. அவங்களே ஸ்லோவா ரெண்டு பேரும் வீடியோஸ் போடுவாங்க, அதுக்கப்புறம் we'll get an idea. ஸோ don't take sides now. எல்லாருமே என்ன பேசிட்டு இருக்காங்கன்னா, இதெல்லாம் ஒரு விஷயமா, இந்த பொண்ணு எதுக்காக பண்ணுதுன்னா சேலரிக்காக பண்ணல, வேற என்ன ட்ரெண்டிங் ஆகணும், சோசியல் மீடியால ட்ரெண்டிங் ஆகணும், அதுக்கப்புறம் எதனா வெப் சீரிஸ் பட வாய்ப்பு எல்லாம் வரணும் இருக்கலாம். மேபி ஒரு பப்ளிசிட்டி ஸ்டண்டாவும் பண்ணிருக்கலாம், இல்லைன்னா ஜென்யூனா அவங்க பண்ண வேலைக்கு காசும் கொடுக்காம இருந்திருக்கலாம். அகைன் இட் இஸ் ஆல்வேஸ் எவ்ரி ஸ்டோரி ஹேஸ் டூ சைட்ஸ் கரெக்டா. அது வந்து அந்த எஃபெக்டான பர்சனுக்கு மட்டும் தான் தெரியும். ஸோ அதுக்குள்ள நம்மளும் ஒரு ஸ்ட்ராங்கான ஒப்பீனியன் கொடுக்க முடியாது. So we have to just wait and watch what happens. இப்ப எக்ஸாம்பிள், இப்ப அக்ரிமெண்ட்ல வந்து சேலரி எல்லாம் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி எதனா மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா, இப்ப இவங்களுக்கு சேலரி தரல அப்படின்ற மாதிரி இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. சோ இப்ப வந்து அவங்க கேஸ் போட்டாங்கன்னா என்ன காம்பன்சேஷன் வர மாதிரி வாய்ப்பு இருக்கா மேம்? when there is a கான்ட்ராக்ட்ல வந்து இதெல்லாம் பண்ணீங்கன்னா நாங்க இதெல்லாம் பண்ணுவோம்னு போட்டிருக்கு. there are certain clauses. ஓகே, ஸோ அது படி நீங்க வந்து ஐதர் பார்ட்டிஸ், இந்த பார்ட்டியும் அந்த பார்ட்டியும் பிரீச் பண்றாங்க, இல்ல அந்த கான்ட்ராக்ட்ல இருக்கிற certain clauses certain points ஃபுல்ஃபில் பண்ணலன்னா then it comes under breach of contract. breach of contractனா நீ அந்த கான்ட்ராக்ட் படி நீ வந்து ஏதோ பண்ணல, ஒரு டிஃபால்ட் பண்ணிருக்க, இல்ல ஒரு ஆக்ட் பண்றதுல வந்து நீ வந்து பின் வாங்கியிருக்கேன்னா தென் it comes under breach of contract. certain contract படி தான் நீ வந்து சில விஷயம் வந்து பண்ணணும். சப்போஸ் அந்த கான்ட்ராக்ட்க்கு வெளியே நீ போய் ஓவரா பண்ற அந்த மாதிரினா immediately the contract gets terminated. ஸோ அந்த கான்ட்ராக்ட்ல அதுவும் கிளியரா போட்டிருப்பாங்க, நீங்க வந்து இவ்வளோ டேஸ் ஒர்க் பண்ணும், சப்போஸ் இவ்வளோ டேஸ் நீங்க ஒர்க் பண்ணலன்னா உங்களை வந்து இந்த வெப் சீரிஸ்ல இருந்து we will remove you, இல்லைன்னா இந்த கான்ட்ராக்டை வந்து டெர்மினேட் பண்ணுவோம். ஸோ அதெல்லாம் போட்டிருப்பாங்க. அகைன் இட் கம்ஸ் பேக் டு த கான்ட்ராக்ட்ல என்ன போட்டிருக்குன்னு உங்களுக்கும் எனக்கும் தெரியாது, அவங்களுக்கு தான் தெரியும். ஸோ கான்ட்ராக்ட் படி பண்ணலன்னா டெர்மினேட் பண்ணிடுவாங்க, இல்லைன்னா அந்த கான்ட்ராக்ட்லயே போட்டிருப்பாங்க இந்த மாதிரி ஃபாலோ பண்ணல, நீங்க கரெக்டான டைம்ல வரல, இவ்வளோ டேஸ் நீங்க ஒர்க் பண்ணலன்னா உங்களை தூக்கிட்டு வேற யாராவது போடுவோம். இட் வில் பி அல்டிமேட்லி கான்ட்ராக்ட்ல என்ன இருக்கோ அதை ஃபாலோ பண்ணுவாங்க. ஆக்சுவலா வந்து இந்த வெப் சீரிஸ்ல விஜயகுமார்ன்ற ஒரு கேரக்டர், அவர் வந்து ஒரு மெயின் கேரக்டரா தான் அந்த வெப் சீரிஸ்ல நடிக்கிறாரு. ஆனா இவங்க வந்து ஆக்சுவலா ஏன் இவங்க கிட்ட ரைஸ் பண்ணணும், ப்ரொடக்ஷன் கிட்ட தானே வந்து ரைஸ் பண்ணணும். சரி, அதுதான் இது வந்து அவங்க ரெண்டு பேரும் 2 வீடியோஸ் போட்டுட்டாங்க, அது வச்சுட்டு நம்ம பேசிட்டு இருக்கோம். என்ன பின்னாடி என்ன நடந்திருக்குன்னு நம்ம 2 பேருக்கும் தெரியல கரெக்டா. சோ தட்ஸ் வாட் ஐம் சேயிங். லெட் அஸ் நாட் இது பத்தி ரொம்ப டீப்பா டிஸ்கஸ் பண்ண வேண்டாம். பிகாஸ் அவங்க 2 பேருமே ரொம்ப டீப்பாலாம் இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணல. அண்ட் என்ன நோக்கத்துல இந்த வீடியோஸை ரிலீஸ் பண்ணிருக்காங்கன்னு கூட நமக்கு தெரியல. ஸோ இவங்க சைடு எடுக்கிறது அவங்க சைடு எடுக்கிறது இட்ஸ் டூ ஏர்லி. வெயிட் பண்ணா அவங்களே இன்னும் வீடியோஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க. தென் we will get an idea what exactly is the issue. ஓகே மேம், எந்த மாதிரி இது கேஸ் மாதிரி போதா இல்ல சாதாரணமா இவங்க முச்சிராங்களான்ட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். ரொம்ப தேங்க்ஸ். Thank you.